நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். வழங்குவோர் ஜீமோடாபர் மற்றும் நிபாஸ். உடன் வழங்குவோர் ராஜராஜா பிராண்ட் ஜெட்டிகள் மற்றும் தம்பிகள் பிராண்ட் மஞ்சள் காண்டம். சுத்தமான முறையில் சாட்டை தோட்டத்தில் இருந்து. என் போன் எப்ப சாக போகுதுன்னு தெரியல, கட் பண்ணி ஒட்டிக்க. நான் ராமாயணம் ரிவ்யூ சொல்லிட்டு போயிடுறேன். ராமாயணம் அந்த டைமிங் போறோம். அப்போ ராமன் இன்னும் பிறக்கல, சரியா? அப்போ தசரதன் பயப்படுற ஒரே ஆளு இவருதான், பரசுராமன். அவருதான் சத்திரியர்கள் கண்ல பட்டாவே கொட்டையை வெட்டிடுன்னு தெரியுறவரு. பரசுராம நூலா அப்ப ஐயர்லயே ரவுடி ஐயருங்க அவரு. அவருதான் அப்படிதான் தெரியவாரு. ஆனா அவருக்கு ஒரு கொள்கை இருக்கு, புதுசா கல்யாணம் ஆனா சத்திரியரை கொல்ல மாட்டாங்க. அதனால இதையே ஒரு லூப் போலா யூஸ் பண்ணி நம்ம அதுதான் வார ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டே இருப்பாரு. இப்படி பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம தசரதன் இம்பார்ட்டன்ட் ஆயிருக்காரு. எந்த பையனும் இல்ல பையனும் இல்ல ப்ரோ. அதான் அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஒரு விஷயத்துக்காக புண்ட கல்யாணம் பண்ணிட்டேன்னு புழுவுறான், வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு 3 மெயின் ஒய்ஃப். அவன் குழந்தை இல்லையா? இப்ப அடுத்து ஒரு யாகம், நெருப்ப மூட்டி ஒரு குதிரையை வச்சிருப்பாங்க. அந்த குதிரை எதுக்குன்னா, இந்த 3 ராணி இருக்காங்கல்ல, இந்த 3 ராணியும் குதிரையோட டிக்க புடிச்சு நிக்கணும் ஒரு நைட்டு ஃபுல்லா. இதுதான் அந்த யாகம். அவங்க யாரு கண்டா உள்ள இருக்க முனிவர்கள் ஆர்கானிக் டில்டோ இந்த முனிவர்கள் கூட டப்பா டப் பண்ணிருக்கலாம்பா. யாரு கண்டா அது யாருக்கே தெரியும். அவங்களும் ஒரு நூலு தான், அதனால இருக்கலாம். அவளை தவிர வேற யாரும் நடத்த முடியுமா? ஒரு நைட்டு கழிந்து விட்டது. அதுக்கடுத்து அடுத்த நாள் அந்த குதிரைய அந்த யாக நெருப்புலயே போடுறாங்க. குதிரை அந்த பக்கம் இருக்கு, அந்த குதிரையோட டிக்கு அவங்க 3 பேர் கையில இருக்கான். என்னமா பண்ணீங்க? குளிர் வேறங்க, அதனாலதான் புடுங்கிட்டோம். அது தியரி என்னன்னா, ஒண்ணு குதிரை போட்டு அவங்க வந்திருக்கணும், இல்ல அந்த நூல்கள் போட்டு வந்திருக்கணும். ஆனா கதையில சொல்லுவாங்க, அந்த குதிரைய சாப்பிடுவாங்களா, சாப்பிட்டதுனால இவங்க 4 பேரும் பிறப்பாங்களாம், அண்ணன் தம்பி. பெரிய கலிசி குதிரையோட ஹார்ட்டை தின்னுட்டு அந்த சீன் பாத்திருக்கீங்களா? ஹார்ட் இருந்தாதான் குழந்தை நல்லா பிறக்குன்னு சொல்லி இவங்க ஒரு உருட்டிட்டு இருப்பானுங்கல்ல அந்த பக்கம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. ஜீமோ தேவையில்லாம கலிசி மேல கை வைக்கிறீங்க பாத்துக்கீங்க. நான் ஒரு கலிசி கண்ணி. இந்த பக்கம் வாங்க, நீங்க கதையை கண்டிப்பா பண்ணுங்க தல. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்குமா 4 பேரு. இதுல நல்லா நோட் பண்ணீங்க, ராமனோட கூட பிறந்த தம்பி லட்சுமணன் கிடையாது. இது வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்றீங்க? அது தெரியுமே, நான் கூட பிறந்தா வேற ஏதோ அப்பனுக்கு பிறந்தவன் போல நான் நினைச்சேன். நான் அது பக்கத்துல இன்னொருத்தனோடதான் பிறந்தேன். தெரியும், எனக்கு தெரியும். எல்லாம் ஒரே குதிரை தான்யா, ஒரே குதிரை தான். கரெக்ட் தாங்க. குதிரை செய்ய வாய்ப்பு இல்ல, சரியா? குதிரை செஞ்சு கொள்ள பிறக்க வாய்ப்பு இல்ல, சரியா? வேற ஒருத்தர் வேற அப்பா தானே. 3 பாப்பானோ 4 பாப்பானோ உள்ள இருந்தவங்க. இல்ல இப்ப எத்தனை பேர் ரெக்கார்டிங்ல இருக்கோம்? 1 2 3 4 5 6 கிரைகோட சேர்த்து 7 பேர். ஓகேவா? 7 பேர் உள்ள இருப்போம் நாளைக்கு. எடிட் பண்ணி போட்டானே 7 பேர் உள்ள இருக்க போறோம். சின்ன நான் கூட்டு கிளம்புறேன். அப்போ உனக்கு வேற கடையில சாக்லேட் வாங்கி தரேன். கதையை சொல்றேன் மீது. 4 பேர் பிறந்துட்டாங்க. அப்புறமேட்டு இப்ப அவரு ராமர் வளர்ந்துகிட்டு இருக்கிறார், கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டார். அப்புறமேட்டு விஸ்வாமித்திர முனிவர்னு ஒருத்தர் வருவார். அவர் ராமர் சின்ன பையனா இருக்கும் போதே, எனக்கு ராமர் வேணும், என் கூட காட்டுக்கு அனுப்பு, ராமர் எல்லாம் சொல்லி வேணும்னு தோணுது இல்லன்னு கேக்குறான் ராமர். தசரதன் நான் கூட வரேன், என் பையன் ஒண்ணும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. அங்கதான் அப்பதான் விஸ்வாமித்திர முனிவர் ஒரு கொங்கு நாட்டை சேர்ந்தவராக உணர்கிறார். கட்டுனால் கவண்டச்சி, இல்லைனால் பூசணிக்காய், அனுப்பு, இல்லைன்னா எதுவும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கிளம்புறாரு. சரி தசரதனும் பயந்துட்டு, சரி இவர் சாப்பிட்டாருன்னா ஏதோ ஆயிரும், ராமனை காட்டுக்கு அனுப்பணும். அங்கேயே சில காலம் வளர்கிறார்.
வளர்ந்து கொண்டே இருக்கிறார். விஸ்வாமித்ரோட அந்த செக்ஷுவல் அசால்ட் அந்த அபியூஸ் எல்லாம் தாங்கிக்கிட்டு வளர்றாரா? கடைசியில ராமர் சொல்றாரா சரியா விஸ்வாமித்திரர்கிட்ட நம்ம கட்டல அப்படிங்கிறாரா அவரை. அவருதாங்க இது சீத்தையை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவர்கிட்ட அடியாளா இருக்கும் போது சீத்தைய பாக்குறாரு ராமர். எவ்வளவு நாள் தான் அவரை வாங்குவாரு, அவரை திருப்பி கொடுக்கணும்ல. 1 2 3 ஏன்பா என்றார், திரும்ப கொடுக்கணும்ல. சீத்தையும் வந்து ராமரை பார்த்து ராமர் புடிச்சு போயிடுச்சு. இப்ப வந்து அங்க ஒரு இது எல்லா நாட்டு ராஜா வருவாங்க, அந்த இது மாப்பிள்ளை பாக்குற மாதிரி சீதைய பாக்க. அப்ப வந்து சீதை வந்து ராமரோட அந்த சின்ன இதை பாத்துட்டாங்க போல, எனக்கு அவரை புடிச்சு போயிடுச்சு அவங்களும் நினைச்சுக்கிட்டே உள்ள போக. அங்கிட்டு தான் நம்ம ஐயா வந்து தன் பூலால் வில்லை தூக்குகிறார். தூக்குற சும்மா தூக்காம உடைச்சு போட்டான். இத வந்து சீத்தையோட ஃப்ரெண்டு கேட்டு வந்துட்டு ஒருத்தன் வில்ல உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்ல சீத்தை ஷாக் ஆயிட்டான். ஐயோ நம்ம பார்த்த மாப்பிள்ளை இல்லையோ அப்படின்னு நினைச்சு. அப்புறமேட்டுதான் நம்ம ஸ்மால்டி கிராமர் உடைச்சாருன்னு கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்பொழுது சீதைக்கு வந்து ஒரு 6 வயது. என்னங்க சொல்றீங்க? 6 வயசா? ஆமாயா 6 தாயா. அப்ப ராமருக்கு 8. வில்லால விளக்கமாறு குச்சாங்க. இந்த காலம் எல்லாம் நடந்துருச்சு, நடக்கிறது. இப்ப ஒரு ஆவரேஜ் டீன் ஆயிட்டாங்க 2 பேர். அப்பதான் வந்து இது ராமனோட சித்தி பரதனோட அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணும் போது ஒரு வரம் வாங்கி இருக்கும் அவன் புருஷன்கிட்ட. அந்த இது பரதனோட அம்மா பேரு கைகேயி. அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு கிழட்டு தாயில ஒருத்தி. அவளேதான். அந்த வன்மத்தை எல்லாம் அந்த கிளைய வந்து தேக்கி வச்சு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ற நேரம் நான் பரதனை தான் நொட்டுவேன் அப்படின்னு சொல்ல. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க, ராமனுக்கு தான் உறுதியாகி போச்சு. இப்ப வந்து அந்த வரத்தை யூஸ் பண்றாங்க தசரதன் கிட்ட. பரதன் நாட்டாளனும் ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லி. இப்ப வரலாம்னு சொல்லாத சரியா, அந்த பூச்சி இந்த ஆளு பூச்சி காசுப்பட்டு இருக்கான். அந்த நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்பதான் யூனிட் அதான் உனக்கு கூச்சி கிடைக்கும்னு சொல்லி இருக்கோம் சரியா. அப்படி வேணா சொல்லு, வரலாம்னு சொல்லாத சரியா. அப்புறம் இதுல ஷாக் ஆயிட்டு தசரதன் குஞ்சு வழியில் இறக்க போகிறார். இது பதவி மாற போகிறது. பரதனுக்கு இதெல்லாம் சிறிது நேரம் கழித்து சிறிது அவரு காட்டுக்கு போனோன்னு தான் தெரியுது அம்மா எவ்வளவு வேலையை பார்த்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து இந்த காட்டுக்கு இந்த சத்தியத்தை, இந்த கூச்சிக்கு ஆசைப்பட்டு பண்ண சத்தியத்தை காப்பாத்தி உயிரிழக்கிறார் அப்படிதான் ஏதோ சொல்றாங்க. அப்படி செத்துறாரு. இது பரதனுக்கு தெரிஞ்சு பரதன் ஒரு இது கூட்டத்தோட வரான் காட்டுக்கு ராமனை வாக்க. இப்ப வந்து நினைக்கிறாங்க, இப்ப ஊர் மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க பாகுபலி ஹீரோவா இருந்தாலும் இது ஊருக்குள்ள இருந்தாலும் அவரு தானே ஹீரோ ராஜா. அந்த மாதிரிதான் ராமன் வருகிறார். எல்லாம் பரதன் மேல வன்மத்தோட இருக்காங்க. எனக்கு இன்னொரு டவுட்டு இல்ல, 60,000 பொண்டாட்டி இருந்தா கூட காலையிலயும் சாயங்காலமும் பண்ணா கூட 82 வருஷம் ஆகுமே அதுக்கு முதல்ல பண்ணணும். இவன் வந்து புள்ள பிரிஞ்ச சோகத்துல செத்துறான். செத்த உடனே இந்த தாயலி என்ன பண்றான் ராம, அவங்க அந்த அம்மா எல்லாரையும் வந்து விறகு கட்டையில போட்டு எரிச்சிடுறான். புண்டாம சத்தி நடத்துவானுங்களே தாயலி மோனுங்க. அதெல்லாம் நடக்குமையா? ஆமா, அந்த 3 அம்மாக்களை தவிர மீதி எல்லாரையும் எரிச்சிருவான் புண்டாமவன். ஏங்க அது ஏன் எரிச்சாங்கன்னா, திரும்ப அவங்க யாகம் நடத்தி திரும்ப ஒரு பிள்ளைய பத்தி குதிரையை வச்ச பிள்ளைய பத்திட்டு இவங்கெல்லாம் வாரிசன் வந்துட்டாங்கன்னா காம்படிஷன், ஹெவி காம்படிஷனுங்க. அதுக்கப்புறம் ஒரு செங்கல் கூட மிஞ்சாதுன்றது தெரிஞ்சு புண்டாமவன் எல்லாரையும் கொளுத்திடுறான். மாஸ்டர் மைண்ட். அத்தாயா பரதன் காட்டுக்கு வராயா, காட்டுக்கு வரான். கூட்டம் அம்மா எல்லாம் வராங்க கூட்டமே. அண்ணா போறது போற செருப்பு மட்டும் குடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்றான். இல்லையா எப்படி வனவாசம் முடிஞ்சு சீதை மேல சந்தேகப்பட்டு ஊருக்குள்ள உன் செருப்பு எடுத்து உன்னே அடிக்கிறேன்டா புண்டை, செருப்பு மட்டும் கழட்டி கொடுத்துட்டு போடா அப்படின்னு இருப்பான் பரதன். எனக்கு இத சொன்னோடனே எனக்கு அந்த இந்த மாயாண்டி குடும்பத்துல வர காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. எப்பா நீ செத்து போயிட்ட செருப்பு எனக்கு தானப்பா. என்ன எங்க அப்பா எங்க அண்ணன் அவ்வளவுதாங்க வித்தியாசம். அதான் இவன் வந்து அதான் அந்த ஐ படத்துல டாக்டர் மாதிரி ஒரு வேடான பெட்டிஷ்ல இருந்திருக்கான். அவன் எப்படி அவன் வீட்டுல போய் துணி எடுத்துட்டு போவானோ, எடுத்துட்டு போவானு, அதான் அந்த மாதிரி இந்த புண்டை வந்து செருப்பு ஸ்டிஃப் பண்ணிட்டு உட்காந்து இருந்திருக்கான். செருப்பு வந்து பெட்டிஷ்காக யூஸ் பண்ணல, நீ எப்படா புண்டை வருவல்ல ஊருக்குள்ள வா அதே செருப்பால அடிக்கிறேன் அப்படின்னு பரதன் அந்த பத்திரப்படுத்தி வச்சிருக்கான். செருப்பை வாங்கிக்கிட்டான். செருப்பு வாங்கிட்டு இப்ப வெறுங்காலோட அனுப்புறான் இங்க காட்டுக்குள்ள. திரும்ப
இது நான் 12 வருஷம் முடிஞ்சிட்டு தான் வருவேன்னு பூர்த்தித்தனமாக பேசுகிறார். கோத்தா உனக்கு செருப்பு கூட கிடையாது, புட்டே போட அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப நம்ம காட்டுக்கு போய் அங்கிட்டு வந்து ஒரு காட்டுவாசி குரூப்பை பார்த்துட்டு வாலிகள், இந்த வாலின்னு ஒருத்தனை பிடிச்சி ஏமாத்தி அடிக்கிறது, முதல குத்துவான் முண்டை. முதுகுல குத்துறது. ஏன்னா அவங்கிட்ட சண்டை போட்டா தோத்து போயிரும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் எங்க தலை வந்து வாலின்னு படம் நடிச்சாப்புல. அப்ப அவர் வந்து கூடிய சீக்கிரம் தலைக்கு ஒரு வில்லனா வருவாரா? அப்புறம் இது தலைக்கு ஆடி படத்திலேயே முதுகுல குத்திருக்காங்க பாத்தீங்களா? அதனாலதான் தலை ஒரு படத்துலயே முதுகுல குத்திருக்காங்க, முதுகுல குடுத்திருக்காங்கன்னு குறியீடு வச்சுட்டு வந்திருக்காரு. ஏங்க புரியுதா? அவரை முதுகுல குத்துறா என்ன, குனி வச்சு குத்துறா என்ன? நீங்க கதையை கண்டினியூ பண்ணுங்க. அத்தாயா அந்த சீதை தூக்குறாங்களா. அதுக்கப்புறம் இவங்க சவுத் இந்தியா சைடு வராங்க. அப்பதான் வந்து நம்ம அண்ணாமலை ஜிய பாக்குறாங்க. அண்ணாமலைனா நம்ம குரங்கு பரம்பரை. ஃபுல்லா குரங்குகள். கிஷ்கிந்தால பாக்கலாம். சவுத் இந்தியால அந்த குரங்குகள் எல்லாம் இருக்கு. இந்த குரங்கு வம்சத்துல கூட்டிக்கிட்டு எல்லாம் போறாங்க. அதுதான் வந்து அப்புறமேட்டு வந்து கிஷ்கிந்தான்னு சொல்றானுங்க. அது மேக்சிமம் அந்த இது சவுத் இந்தியா சைடு தான் ப்ரோ இருக்கும். ப்ரூஸ்வைன் கிஷ்கிந்தான்றீங்க, அந்த தாம்பரத்துக்கு அந்த சைடுல இருக்கு அதுவாங்க. அதெல்லாம் பாலடைஞ்சு கிடக்குங்க. நீங்க வேற அந்த அருந்ததி படத்துல அரண்மனை ஒண்ணு வரும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு அந்த இடம். இப்ப இல்ல பொதுவாகவே அது அப்படிதான் இருக்கும். அது ஒரு விஷயம். அதான் குரங்கு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு இலங்கையை நோக்கி செல்கிறார். அப்ப வந்து இது இப்ப பக்கமா யாரோ போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. ராமனோட விதைப்பை சிறிதாகவோ மெல்லியதாகவோ இருக்குன்னு அதை போட்டிருந்தாங்களே. மிருதுவாக இருக்கும், மேற்பகுதி மிருதுவாக இருக்கும், அந்த ரகசியத்தெல்லாம் சொல்லி பேசும். அந்த ரகசியத்தோட இலங்கைக்கு போறாரு. அப்புறமேட்டு ராவண மாம்சம் சும்மா இல்லாம குரங்கு உனக்கு இங்க என்னடா வேலைன்னு சொல்லி பிடிச்சி அடியில பத்தி விட்டாரு. அந்த இது மனம் கொத்தி பறவையில அந்த இது மாமான்னு சொல்லிட்டானு பின்னாடி எரியுதேன்னு சொல்லிட்டு போவார்ல, அந்த மாதிரிதான் ஹனுமான் போறாரு. ஐயோ பத்திக்கிச்சு. ராவணன் என்ன பண்ணிருக்காரு, குரங்கு நீ என்ன ஜூல இல்லாம இங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கொளுத்தி விட்டுருக்காரு. வேற ஒன்னாலும் பிரான்ஸ் அவர் கொளுத்தி விடவும் குரங்குக்கு வன்மம் ஏறி இலங்கையை கொளுத்தி விட்டு வருகிறது. ஆனா இப்ப நீங்க அறிவோட இருந்தா கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் அந்த குரங்கு ராமன் போகலைன்னு. அதான் தல, இப்ப என்னன்னா அந்த அனுமான் இருக்கான்ல, அவன் வந்து நினைச்சா எந்த சைஸுக்கு வேணா பெருசாகலாம், எவ்வளவு குட்டியா வேணா மாறலாம். அதான் அந்த புண்டை நினைச்சிருந்தான்னா அந்த இவனுங்களை அப்படியே தூக்கின்னு போயிருந்திருக்கலாம். ஆனா அதை பண்ணலாம். அது நேத்து அந்த பாயிண்ட சொன்னேன், அப்படியே கொண்டு வந்து போட்டாரு. இது தூக்கிட்டு போனாலும் பரவாயில்லையா, அப்படியே பெருசாகி கிடமட்டமா படுத்தாருன்னா மேலே ஏறி போயிட்டு போறாங்க. ஆமா, இது அதானே இல்ல, தமிழ்நாட்டுல தண்டனை எடுக்கும் போது படுத்துட்டு கையை இலங்கை கூட வச்சிருக்கலாம், இவங்க மேல ஏறி போய். இரியா நான் சொல்றேன், நம்ம ஹனுமான் அப்படி ஏன் படுக்கலைன்னா வருங்காலத்தில் அந்த மாதிரி படுத்து ஒருத்தர் சூனக்குவான்னு அன்றே கணிச்சிருக்காரு. நம்ம அப்படி படுத்தோம்னா நம்மளே அந்த கூட்டத்துல சேர்த்திடுவாங்க. இல்லப்பா என்னன்னா ஹனுமான் அப்படி படுத்திருந்தாலும் வச்சு எல்லாரும் பாஞ்சிருப்பானுங்க, கடந்து போயிருப்பானுங்க, பாஞ்சிருப்பானுங்க. சரியா, அந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க அப்ப கிடவட்டமா படுத்திருக்க வேண்டியதானே, மேல பார்த்து படுத்திருக்க வேண்டியதானே. கடிச்சிருவாங்க, விட்டுட்டாங்கன்னா போறப்பெல்லாம் கீராட்டுற மாதிரி அடிக்க போறாங்களாமா. இல்லங்க, குப்பரக்கா படுத்திருந்தா அப்படி விட்டுருப்பானுங்க, மல்லாக்கா படுத்திருந்தா விட்டுருப்பானுங்க. அவனுங்களுக்கு தேவை ஓட்ட. அப்புறமேட்டியா இது சண்டை நடக்குது, எல்லாத்தையும் அடிச்சிடறாங்க. இவன் ராவணனோட பையனை அடிக்க முடியல. அவன் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவான், வழியிலேயே மடக்கி போட்டு அடிச்சிருவாங்க. இந்திரஜித் வந்து என்ன சொல்லுவானுங்கன்னா, சர்க்காஸ்டிக்கா கேக்குறீங்களா எப்படி கேக்குறீங்க? உண்மையே சொல்லுங்க, அதுல என்ன எழுதிருக்கோ அதை சொல்லுங்க. இது என்னன்னா, இந்திரஜித் அதாவது ராவணோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போதே ராவணனுக்கு வந்து அஸ்ட்ராலஜி எல்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுவாங்க. சரி, அதனால வந்து இந்த கிரகம் இருக்குங்களா, இந்த சேது அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த 9 நவகிரகங்கள் இந்த இடத்துல வந்து நிக்க சொல்லி பிறந்தா வந்து குழந்தை வந்து யாராலையுமே சாவடிக்க முடியாது. அப்படி இந்த எல்லாரையும் இந்த அலைன்மெண்ட்ல நிக்க வச்சு பிறந்தா அந்த குழந்தை யாராலுமே சாவடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து கணிச்சு என்ன பண்ணிருப்பாப்ல, ஒருத்தர நிக்க சொல்லுவாப்ல. நீ ஆமா சனீஸ்வரம் போற நான் ஏன்டா நிக்கணும்ன்ற மாதிரி நவுந்துருவாப்ல. சரியா, போறப்போ வந்து என்ன ஆகும்னா, பிறக்கும்போது வந்து 3 இதோட பிறந்திருப்பாப்ல, வரத்தோட 3 அஸ்திரத்தோட பிறந்திருப்பாப்ல அவரு. அதுதான் சொல்லுவாங்க. அந்த 3 அஸ்திரத்தையும் யூஸ் பண்ணிதான், அதுல ஒரு அஸ்திரத்துலதான் வந்து நம்ம இவர் இருக்காருல்ல
டோரேமான் இருக்காருல்ல, இம்பார்ட்டன்ட் பெத்த டோரேமான். அந்த வந்து அந்த நாக இதோ ஒண்ணு விடுவாங்க, அதுலதான் இதுவாயிட்டு நம்ம இது இருக்குல்ல, சிடாரி படை மாதிரி மங்கி படை இருக்குல்ல, நம்ம ஆண்டமேன் இருக்காருல்ல, ராமாயணத்தின் ஆண்டமேன், அவரு போய் சஞ்சீவி மலை எடுத்துட்டு வந்தா ஒரு உருட்டு உருட்டுவானுங்க. சரி, அந்த சஞ்சீவி மலை எங்க எடுத்துட்டு வந்து வச்சா இருந்தாலு எங்க ஒரு எப்ப இன்னொரு உருட்டு உருட்டுவானுங்க, அதுல இருந்து விழுந்த ஒரு பீஸ் தான் ஸ்ரீலங்கா. ஏன்டா சண்டே ஸ்ரீலங்கா தான்டா நடக்குது. ஒரே நிமிஷம் இடைமறிக்கு மன்னிக்கணும். இப்ப ராவணன் கட்டில உடச்சனா கட்டத்தை பார்த்தா விட்டுருக்காரு. அது ஸ்ரீலங்கா இல்லையா, நாமக்கல்லையா? குதிரை குஞ்சிலிருந்து பிறந்தான்றானுங்க, இன்னொருத்தனா கட்டத்தை பார்த்து ஓத்ததான பிறந்தான்றானுங்க. ஆட்டை ஓப்போம் அகிலத்தை வெல்வோமா. கதையை கேளுங்க. இப்போ வந்து அவனுங்க இதுல போட்டிருக்கானுங்க, அந்த இந்துவிசம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு புக்லயே வந்து என்ன போட்டிருக்கானுங்கன்னா, உனக்கு மூட் ஆயிடுச்சுன்னா நீ வந்து ஆடு மாடை கூட ஓத்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கானுங்க. அதனாலதான் எய்ட்ஸ் வந்துருச்சு. பேர பசங்களா எய்ட்ஸ் வந்துருச்சா, உங்களால தப்பு பண்ணாதீங்கடா பிறண்டிகளா அப்படின்னு சொன்னா கேளுங்களா. எய்ட்ஸ் முதல்ல சிம்பான்சில இருந்தாங்க பரவுச்சு. ஆமா ஆமா, அந்த சிம்பான்சி வந்து மனுஷனை ஓக்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்ல. புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. யாரும் குறுக்க சிம்பான்சில இருந்து பரவுச்சுன்னா எப்படிங்க? இது நம்ம டோரிமானும் அனுமந்த் பரவணுச்சு எய்ட்ஸ். என்ன கமல் இருக்கான்ல, ஒரு பிக் பாஸ் எபிசோட்ல இப்பயோ டைம் அது ஷார்ட்ஸ் மட்டும் வந்துருந்துச்சு. என்ன சொல்லிருப்பான்னா, ஒரு ரைட்டர் வந்து இது ராமாயணத்தை வந்து வேற ஒரு பரிமாணத்துல எழுதியிருப்பாரு. அதாவது இது ரியலா இப்படி நடந்திருக்கலாம். ராமாயணத்துல மகாபாரதத்தை என்னன்னா, இப்ப வந்து திரௌபதியோட சேலையை உருவினப்ப கிருஷ்ணன் வந்து சேலையை கொடுத்தான், அந்த ஒரு கையில இருந்து சேலை வந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் உருவிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அது வந்து எப்படின்னா, இந்த இது கௌரவர்களோட ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து அவங்களாம் அவங்கவுங்க சேலையை கொடுத்து அவரோட மானத்தை காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறதா ஒரு புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பான். அந்த மாதிரி இப்ப நம்ம ராமாயணத்துக்கு எழுதிருக்கோம். இப்ப சொன்னீங்கல்ல, இந்த கிருஷ்ணர் வந்து சேலையை கொடுத்து இட்ஸ் அனதர் டோரேமான். ஓகே, அந்த டோரேமான் வந்து சேலையை கொடுத்தாருன்றீங்கல்ல, அந்த சேலை அங்க இருந்து எடுத்தது எனக்கு தெரியா. அதே புண்டாமா வந்து குளிக்கும் போது துணியை தூக்கிட்டு ஓடுறது, அதே துணிதான், அந்த துணிதான். இவன் உருவி இருப்பான் சேலை எங்க, சரியா? இவனுக்கு கதையில மாத்தி சொல்லிருப்பாங்க, சரியா? இந்திரஜித்தை ஏமாத்தி கொண்டாங்க. கடைசியா எல்லா சண்டையும் நடந்து அப்புறம் ராவணனோட தம்பி வந்து தலையை குத்துற மாதிரி பின்னாடி குத்தி ஏமாத்திட்டு போயிட்டான் தம்பிக்கு. ராமன் கிட்ட போய் சேர்ந்துட்டான். ஆமா, ராமன் கிட்ட போய் ஏன் சேருவான்னா, அந்த புண்டமா வந்து உங்க அண்ணன் வந்து உனக்கு நாட்டை கொடுத்துறன்றான். அதுக்கு வந்து இவன் வெக்கமே இல்லாம வந்து அண்ணனை கூட்டி கொடுத்துறான். அப்புறமேட்டு கடைசியில் தோற்கின்ற நிலைமை, ராவணன் சாக போகிறார். எப்படியோ ஏமாத்தி அவனையும் கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இங்கதான் ஒரு ஹைலைட். நூல்கள் தன் கைவசத்தை காட்டுகிறார்கள். என்னன்னா, ராவணன் ஒரு தமிழ் நூல், சரியா? இல்ல அது பொய் தான். கதைப்படி அதான், கதைப்படி எப்படி ராமாயணமே பொய் தான் சொல்றான். இல்ல ராவணன் வந்து ஒரு நூலாவே அவனுங்க எந்த இதுலயோ இது பண்ணது கிடையாது. அது ஒரு சில சங்கி கொதியானுங்க தான் இப்போ ஊம்பிக்கிட்டு இருக்கானுங்க ரீசெண்டா. இல்லையா, அந்த கதையில வந்து இது எப்படி வரியா, ராவணனை கொன்னதால பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் ராமனுக்கு. அது நூல்லாம் இல்லைங்க, நூலுங்கிறதுக்காக பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கலைங்க. அவன் என்னன்னா சிவன் பக்தன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் சொல்லிருப்பானுங்க. அவன் சத்திரியன் தான். ஆமா ஆமா, அவன் வந்து நூலு கிடையாது. ஏங்க அவனு எங்க நிபாவா? சூசனை பத்தி கேட்டுட்டு பாட்காஸ்ட் கேக்குறவங்க குழம்ப போறாங்க. என்னடா ரெண்டு பக்கம் வந்துட்டு இருக்கா சம்பந்தம் இல்லாம, சத்திரிய வம்சம் இருக்கா, நூறு வம்சம் இருக்கா, எங்கடா நீ இருக்க? ஐயோ, சத்திரியர்களே எப்படி உருவாங்க? இல்ல சூசன் கிராஸ் பிரீட். ஐயோ, எல்லா சத்திரியாசும் கிராஸ் பிரீடு தான். இல்லையா, அதான் பரசுராமர் பீஸ் வந்து எல்லா சத்திரியரும் கொன்றுவாரு. லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால நம்ம நூல்கள் லேடிஸை சுருட்டி விடுவார்கள் அந்த நூலை போட்டு. இன்னொரு விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு சவுண்டா ஜாலியா பேசிட்டு இருக்கேன்? எங்க ரூம்ல இருந்துகிட்டேமோ எல்லாரும் குருபதி வண்டியை கேங்மேங் பண்ண போயிட்டாங்க எல்லாருக்கும். எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுப்பா, தப்பா சொல்லாதப்பா. அப்புறம் ராமர் வந்து நம்ம தானே தலைவன் டில்டோவுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடு போட்டு வருகிறார். டில்டோ அவருக்கு யாருக்கு கோயில் கட்டுறது? டில்டோவுக்குயா?
யாரியா டில்டோ? எனக்கு தெரிஞ்சு அவர் தான் சொல்ல அந்த ஆள் தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு முத்தம் குஞ்சுக்கு ஒரு முத்தம். டில்டோக்கு ஒரு கோயிலை கட்டிட்டு ஒரு கும்பிட போட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் வருது ஊருக்காரெல்லாம். அத்தா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாள்ல, ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நேரம் போது ராவணன் போட்டிருப்பான்ல அப்படின்னு ஒரு 4 பேர் பேச, அத்தா இந்த கையில அந்த நரம்புல ஏறி மூஞ்சி கண்ணெல்லாம் செவக்குது. அந்த இடத்துல ரட்சகன் நாகார்ஜுனாவா மாறுறாரு இல்லைங்களா காட்டுக்கு. ஏங்க பொதுவா இந்த மாதிரி இன்னும் வந்து என்னங்க பண்ணுவாங்க, வீட்டை விட்டு போன்னு சொல்லுவாங்க. இந்தாலே அடிக்கடி காத்து, இந்த ஆளு காட்டுக்கு ஓடிடுறான், எல்லாரையும் காட்டுக்கு போங்கிறான். அத எங்க அனுப்புறாங்க? விஸ்வாமித்திரர்னு ஒரு முனிவர் கிட்டதான், அவங்க பக்கத்துல இருப்பான் அந்த புண்டை. அந்த கிரிக்கெட் டைல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விடுவான் அந்த காதல் கதைய. இல்ல அதுக்கப்புறம் என்ன கதைன்னா, இப்ப வந்து நெருப்புல இறங்க சொல்றான் புண்டை ஃபர்ஸ்ட். அவன் நெருப்புல இறங்கிட்டு வரான், ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து அப்பயும் வந்து நம்பல அவளை. இல்லப்பா, இப்ப நான் ஜீமோ ட்ரிகர் பண்ற மாதிரி கூட இருக்கலாம், சரியா? ஆனா இங்க பாரு, அண்ணன் அடிக்கிறேன்னு தப்ப நினைச்சுக்காது. இததான் அண்ணனுக்கும் பண்ணாங்க தெரியுமா புலி படத்துல. நீ ஒரு வேதாளமா இருந்தா இதுக்குள்ள போயிட்டு வா அப்படின்ட்டு அண்ணன் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு இங்க. சும்மா ஒண்ணு இல்ல. அவ வந்து நெருப்புல இறங்குனதுக்கு அப்புறமாவும் புண்டம்மா வந்து அவளை நம்பல. அந்த முனிவர் வந்து சொல்றான் இந்த மாதிரி, அவ பத்தினி தாண்டா புண்டாமானே, அவ யாரு கூடயும் போலடா அப்படிங்கிறான். அப்பயும் வந்து நம்பல. அவன் போயிட்டு வந்திருப்பான். சீதைய வேற யாரு போட்டாலும் தலை வெடிச்சிருமா, அப்படி ஒரு இது வர இருக்குமா? ஏங்க அப்படின்னா இல்லைங்க. அப்ப ராவணன் மடியில தான் உட்காந்து போனா அப்படின்னு சொல்றாங்களே. ராவணன் கூட குஜால் பண்ண மாதிரி எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க வால்மீகி ராமாயணத்தை. ரியலா இல்ல நான் ரியலா? இதெல்லாம் அது நடக்கவே இல்ல. ராவணன் வந்து அவளை தொட்டது கூட கிடையாது எந்த இதுலயுமே. ஏங்க அது வந்து கம்ப ராமாயணத்துல அப்படி சொல்றதா சொல்றாங்க. ஆனா வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறதாவே இல்ல வால்மீகி ராமாயணத்துல முடிய புடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி, தூக்கிட்டு போற மாதிரி. அப்ப கூட முடிய புடிச்சு ஓகே 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 கடத்திட்டு மட்டும் போலாமா? கன்சென்ட் இல்லாம கடத்திட்டு போனோம், ஆனா தொடல. அவரு மட்டும் அவரோட தங்கச்சியோட மூக்கு பூபாலா இருக்கலாமா? ஏங்க அடுத்த இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். இல்ல 1000 தான் இல்லைங்க. இவன் சொல்றது இவன் பண்ணதே நான் நியாயப்படுத்தல. அதுக்காக நம்ம ராவணன் படுத்துற நியாயப்படுத்த கூடாது. அதான் சொல்றேன் நான். ராவணன் பண்ணாது தப்புதான் அது. அவன் கடத்திட்டு போவான், ஆனா வந்து எந்த தப்பான விஷயமும் பண்ண மாட்டான், அவ்வளவுதான். 3 வேளை மூக்கு மட்டும் சோறு போட்டிருக்கேன், என்னையா தப்பு? கூட்டு போயிருக்கானா இல்லையா? சரி ரைட் விடுங்க. எப்படினாலும் தப்பு தாங்க. நோ மீன்ஸ் நோ தாங்க.